அந்த மாதிரி இருக்கிறதுக்காக விவசாயம் சொல்லி கொடுத்தாங்க தமிழர்களுக்கு. எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் திருடவும் முடியாது, பொய் சொல்லவும் முடியாது. மருந்தையே உணவா உருவாக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அது மழை நீர்ல தான். இவன் தான் அணைக்கட்டி தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கானா, அணைக்கிட்ட சண்டை வளர்த்துட்டு இருக்கான். அதையும் ஒரு சொல்லுதாங்க ஐயா. தண்ணியே தமிழர்கள் முறை கிடையாது. நீங்க அணைக்கு எதிராக பேசுறீங்க. அணை வந்து எவ்வளவு இருக்கிற சரக்கு அவ்வளவுதான் மண்டையில. ஏன்னா அணை கட்டின நீருங்கிறது மழை நீரே கிடையாது. ரெண்டாவது, இந்த அணை கட்டினதுதான் தமிழ்நாடை பிச்சை எடுக்க வச்சதுக்கே காரணம். பிரிட்டிஷ்காரன் செஞ்சதுல நிறைய அவன் கல்வி திட்டம் தப்பு, அது தப்பு, இது தப்புன்னு சொல்லுவாங்க. எல்லாத்த விட பெரிய தப்பு அணை கட்டினது தாங்க. நான் பகிரங்கமா சொல்றேன். ஏன்னு கேட்டு அதுக்கு விளக்கம் சொல்லுவேன். அணை கட்டுறது என்ன ஆச்சுன்னா, வற்றாத நதிகள்லாம் தண்ணி ஓடி வந்தது தேக்கி நிறுத்திச்சு. நல்லா கவனிங்க. அந்த காலத்துல விவசாயம் செய்யும் போது மழை பெஞ்சா மட்டும்தான் தண்ணி. இந்த ஊத்துல கிணத்துல எல்லாம் எடுத்து நாடு பூரா பச்ச முடியாது. ஆனா நாடு பூரா மழை பெய்யும். நாடு பூரா வரப்போ ஏத்திட்டா நாடு பூரா 2 அடி 3 அடி ஐப்பசி காய்ச்சி அடமழை. நாடு பூரா வரப்போ ஏத்தினா நாடு பூரா தண்ணி நிற்கும். அப்ப நாடு பூரா மழை பெய்யும் போது ஆத்துலயும் மழை பெய்யும், குளத்துலயும் மழை பெய்யும், அங்க வயங்கள்லாம் இடத்துலையும் பெய்யும். நாடு பூரா மழை பெஞ்சு வயல்ல நிற்கும் போது இவன் ஆத்து தண்ணி ஏன் பாய்ச்ச போறான்? அதை அப்படியே ஆத்தோட தொலைஞ்சு போட்டுன்னு விட்டுருவான். இவன் தண்ணி வேணான்னு வடிக்கிறதுக்காக தான் ஆறுகளையும் வாய்க்கால்களையுமே பயன்படுத்தலாம் தமிழன். தண்ணி பாய்ச்சவே இல்லை. ஏன் கோடை காலத்துல வந்து வற்றாத நதிகள்ல நாடு பூரா பயண அளவுக்கு கோடை காலத்துல தண்ணி வந்ததா? இல்லைங்க. ஆத்தோட போகும். அது எங்க போனா ஆறு இருக்கிறது நிலமட்டத்துக்கு கீழே பள்ளத்துல போகும் ஆறு. அந்த மாதிரியே பள்ளமா ஊர்ல உள்ள இடம்லாம் எதுன்னு கேட்டீங்கன்னா குளம், குட்டை, ஏரி, கம்மாய். கோடை காலத்துல இந்த ஏரி, குளம், குட்டையெல்லாம் தண்ணி குறைஞ்சி போச்சுன்னா குடிக்கிற தண்ணி அது ஆடு மாடுகளுக்கு, விலங்குகளுக்கு, இவங்க குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தினது. இன்னும் சில சுத்தமான கிணத்துல எல்லாம் தண்ணியை குடிப்பாங்களே குளத்திலேயே, சில ஊர்ல கிணறு வெட்ட முடியாத இடத்துல. அதனால அந்த பள்ளமா இருக்கிற குளம், குட்டை, ஏரி, கம்மாய்க்கெல்லாம் தண்ணி சப்ளை பண்றதுக்காக அந்த ஜீவநதி ஓடிட்டு இருந்தது. காவேரி, தாமிரபரணி இந்த மாதிரி தண்ணி கோடை காலத்திலையும் தண்ணியா ஓடி வர்றது இந்த பள்ளமா உள்ள இந்த நீராதாரங்களை ஃபில் பண்றதுக்காக. சொல்றது புரியுதா? புரியுதுங்க. அப்ப இவன் கோடை காலத்துல அணை கட்டி தண்ணியை மறைச்சதும் இந்த நீராதாரங்கள் அழிஞ்சு போச்சு. எந்த நீராதாரங்கள்? ஆனா குளம், குட்டை, கம்மாய் இதுக்கெல்லாம் சப்ளை பண்ணுச்சுல்ல. இன்னமும் கோயில் குளத்துக்கெல்லாம் ஆத்துல இருந்து தண்ணி உள்ள ரகசிய பாதை வச்சிருப்பாங்க. நிறைய கோயில் குளங்களுக்கு இப்பவும் ஆத்துல இருந்து பாதை இருக்கு. தண்ணி ஆத்துல தண்ணி வந்து அங்க ஓடும். ஆறு வந்து தரைக்கும் கீழே பள்ளத்துல ஓடி வரும். திருக்குளத்துல தண்ணி அத்து போகாது. கீழால அணை கொண்டு போய் வழி கொண்டு போய் திருக்குளத்துல விட்டுருப்பான். நிறைய குளம், குட்டைகளுக்கு தண்ணி வரத்தை இவன் சுத்தமா அணை கட்டுறன்னு கட்டி தேக்கி அடைச்சு விட்டான். தேக்கி அடைச்சு இந்த பக்கம் நீராதாரம் கோடையிலையும் தண்ணி எடுத்து போச்சு. இருந்த இடத்துல கிணறு தோணான், இல்லாத இடத்துல வெடி வச்சு பாறையை உடைச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஊருணின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பஞ்சம் பரவ ஆரம்பிச்சது. பஞ்சம் வந்து முதல்ல விலங்குகளுக்கு, ஆடு மாடுகளுக்கு குடிக்கிற தண்ணீர் இருக்கணும் முதல்ல உயிரோட. அதுக்கப்புறம் மழை காலம் வந்தா செழிப்பா விளைச்சல் விளையும், அறுத்து கொண்டு வீட்டுல வச்சுப்பான். திருப்பி கோடை காலம் வந்தா கவலைப்பட மாட்டான். முதல்ல உயிரோட இருக்கிறதுக்கு வேண்டிய நீர் ஆதாரத்தை அணை கட்டி அடைச்சாங்க. உயிரோட இருக்கிற வேண்டிய நீர் ஆதாரம்னா என்ன?